ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும், அப்படி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடில் எவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் ட்ரேடு எடுத்து ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி என்ன செக் பண்ணுவீங்க அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நமக்கு ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமானு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஜென்ரலாக இனிஷியல் டைமில் நானும் அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருக்கேன். சரிங்களா, என்னுடைய பிகினிங் டைமில். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது என்ன அப்படின்னா, கிஃப்ட் நெஃப்டியும் நம்மளுடைய நெஃப்டி 50யும் ஒரு அளவுக்கு சிமிலராக இருக்கும். இதை விட ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். இப்போ இது 25,000 அப்படி இருக்குது அப்படின்னா, நமக்குள்ளது எப்படி இருக்குன்னா 24,800 900 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ பெருவாரியாக உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன், நைட் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ இது ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். நான் அதனால தான் 1 minute டைம் ஃப்ரேம் போட்டிருந்தேன். சரிங்களா, இப்போ நீங்கள் மணி டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8:10. சரிங்களா, ஈவினிங். இப்போது இது வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நம்ம டைமிங்கை பொறுத்த மட்டும், அதாவது நம்ம நெஃப்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 3:30க்கு என்ன ஆயிரும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு அடுத்து இதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். சரிங்களா, இந்த பெர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு 500 பாயிண்ட் மேலே போனாலும் ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்கினாலும், சரிங்களா, இதை வச்சுட்டு நாளைய மார்க்கெட் சொல்லிடுவாங்க. இது 500 பாயிண்ட் மேலே போயிட்டுனா நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இது கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா டவுனில் ஓப்பன் ஆகும். இப்படி தான் பெருவாரியான நியூஸ் வரும். இதை வச்சு உங்களுக்கு ட்ரேடில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா, நீங்கள் ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் 9:15க்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ட்ரேடை க்ளோஸோ எக்ஸிக்யூட்டோ நீங்கள் எடுத்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஆக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதுக்கு அடுத்து தான் பண்ண முடியும். அப்போது நீங்கள் நைட்டு பார்க்குறத காட்டிலும் அன்னைய டேயில் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே 3 விதத்தில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்று, சரிங்களா, குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம். 2வது அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ். 3வது நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணால் அந்த ஷேர் மேலே ஏறும். தொடர்ந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அந்த ஷேர் கீழே இறங்கும். இப்போது எஃப்ஐடிஏயோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, இதில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். இல்லை எஃப்ஐஐ இன்றைக்கி இருக்க சூழலில் இன்றைக்கி செல்லும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா, இது எல்லாமே பேட் நியூஸ் காரணமாக. இப்போ இதுவே கொலாப்ஸாக இருக்குது. இப்போ நாளைய ட்ரேடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது நம்ம ரீட்டைல் ட்ரேடர் சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பெரிய லெவலில் இருக்கிறாங்கல்ல, க்ரோர் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க இதை பார்த்துட்டு தான் உள்ளே வருவாங்க. சரிங்களா, இதை நான் எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறது ஃபைனலாக சொல்கிறேன். இதை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறது. அப்போது இந்த டேட்டா முக்கியம். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்காங்க, அதாவது இந்தியா பொறுத்த மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் செல் பண்ணுறாங்க. குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம் இருக்குது. இதில் ஜஸ்ட் அப்படி கோ த்ரூ பண்ணுங்கள் மார்க்கெட்டில். சரிங்களா, ஒரு 9 மணிக்கு இந்த குளோபல் மார்க்கெட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி இந்த பேஜ் வரும் உங்களுக்கு. இதில் இதனுடைய சார்ட் சைடில் இருக்கும் பாருங்கள். சரிங்களா, சிமிலராக என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இங்கே அன்னைய டேயோட பர்சன்டேஜ் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே பார்க்கும் போதே பாருங்கள், சில கண்ட்ரிஸ் க்ரீனில் இருக்க, சரிங்களா, சில கண்ட்ரிஸ் ரெட்டில் இருக்க. கொலாப்ஸ் ஆன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ எஃப்ஐஏ பார்த்துட்டேன். சரிங்களா, குளோபல் மார்க்கெட்டையும் பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்து 9:08க்கு கரெக்டாக என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா, மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா, இதில் இந்த சைடு டெரிவேட்டிவ்ஸ், இந்த சைடு ஈக்குட்டி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. சரிங்களா, நீங்கள் நெஃப்டியை கணிக்கணும் அப்படின்னா ஈக்குட்டி சைடு வந்துடுங்க. இதில் மார்னிங், அதாவது 9:08க்கு இந்த பேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, இன்றைக்கி 9:07-11க்கு முடிஞ்சிருக்கா. இப்போ பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். எத்தனை கம்பெனி அட்வான்ஸ் பாசிட்டிவில் ஓப்பன் ஆக போகுது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் ஓப்பன் ஆக போகுது, எந்த சேஞ்சுமே இல்லாமல் 2 கம்பெனி இருக்குது. அப்போது எஃப்ஐடிஏ நல்லா இன்வெஸ்ட் பண்ணி, சரிங்களா, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் அட்வான்ஸ் ஒரு 40 கம்பெனி பக்கம் இருக்குது அப்படின்னா பையர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க, நல்லா பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, இப்போ நீங்களும் பையராக உள்ளே போகலாம், ஸ்டாக்கில் ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொலாப்ஸாக இருக்கா, அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ட்ரேடில் வெயிட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கான சூழலுக்குள்ளே போகணும். அப்போது அன்னைய டேயோட ப்ரிடிக்ஷன். அப்போது இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த இடம் தான். அதே மாதிரி
ஒரு மீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. கொக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு தண்ணி ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு தண்ணி ஓடுற சைடில் தான் நிற்கும். அதில் கரெக்டாக எந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? அந்த கொக்குக்கு தெரியும். சின்ன சின்ன மீனை விட்டுட்டு நல்ல ஒரு பெரிய மீனை எடுத்துரும். அதுபோல தான் ட்ரேடை பொறுத்த மட்டும் இல்லை, வெயிட் பண்ணுங்கள். மார்னிங் ட்ரேடே எடுக்காதீங்க. பிகினராக 1 இயருக்கு பிலோவாக தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் மார்னிங் ட்ரேடை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் இனிஷியல் டைமில். அப்புறம் போக போக நீங்கள் க்ரோ ஆயிடுவீங்க. சரிங்களா? இனிஷியல் டைமில் சேஃபாக பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் மாதத்துக்கு நீங்கள் 5லேருந்து 10 ட்ரேட் எடுத்தாலுமே போதுமானது தான். அந்த ஒரு ட்ரேடை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ எஃப்ஐடிஐ நெகட்டிவ்ல இருந்து அட்வான்ஸ் கம்பெனி, அதாவது டிக்ளைனில் 40 கம்பெனி இருந்து, சரிங்களா, எஃப்ஐடிஐ செல் பண்ணியிருந்தால் நீங்கள் செல் சைடு தான் போகணும். புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும். இந்த மாதிரியான சினாரியாக்குள்ளே நீங்கள் போகணும். அப்போது மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது இங்கே வைட்டல் ரோல். ஸோ எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மானை வேட்டையாடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாலுமே எடுக்க முடியாது. அந்த மானை வந்து உங்களால் பிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஹண்டிங் பாயிண்ட் இந்த திசைக்கு போகும், இந்த இடத்துல போனால் மலை இருக்குது, மறைவாக இருக்கும், மானால் தப்பிக்க முடியாது, இங்கே தண்ணி இருக்கும், இங்கேருந்து திரும்பும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ கணிச்சாலுமே, சரிங்களா, மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ், நல்லா வரைகிறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு நல்லா கற்றுக்குங்க. சரிங்களா? செகண்ட் விஷயம் என்ட்ரி எங்கே அப்படிங்கிறது தெரியணும். 3வது விஷயம் ரிஸ்க் எப்படி எடுக்கிறீங்க. இனிஷியல் டைமில் எல்லோரும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒன் சைடாக ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இனிஷியல் டைமில் இன்ட்ராடே பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் வரலங்கிற பட்சத்தில் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே உங்கள் அப்ரோச் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் பேஸில் இருக்கணும். நீங்கள் எப்போ ட்ரேட் எடுத்தாலும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியுமா, கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு ஸ்டாக் எடுத்துகிட்டு அதில் இன்ட்ராடேக்கு பிளான் பண்ணுங்கள். அன்னைக்கு கிடைச்ச ப்ராஃபிட் போதுமானது அப்படின்னா எடுத்துருங்க, இல்லை அப்படின்னா ஹோல்டு பண்ணி கொண்டு போங்க. ஸோ ஒவ்வொரு சூழல் இருக்குது. அப்போ மார்க்கெட்டு நல்லபடியாக முடிஞ்சாலும் நீங்கள் உள்ளே வந்த ட்ரேட் எப்படி இருக்குங்கிறது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கும் பட்சத்தில், ஒரு ட்ரேட் அந்த இன்ட்ராடே மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ட்ரேட் அதை ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ நிறைய சான்சஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா சான்சஸ் நிறையா க்ரியேட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று சரியாகும் பட்சத்தில் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது லாஸும் இல்லை, சரிங்களா, ப்ராஃபிட்டும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதனால் நிறையா ஒரு ஆக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுங்கள். அது தெரியலை அப்படின்னா தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த ஐடியாஸ் நான் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.